கல்வியை அனைத்து நிலைகளிலும் உயர்கல்வி செலுத்த வேண்டும். இதை தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இதனை தான் கருத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு முன்னாலே ஆண்டவர்கள் கல்வித்துறைக்கு ஒரு சும்மா பேருக்கு ஒரு 10,000 கோடி 12,000 கோடி 15,000 கோடி ஒதுக்குவாங்க. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாயில் 1/3 பங்கு நிதியை கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக மட்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். ஆரம்ப கல்வியிலிருந்து நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்கல்வி இப்படி அத்தனை நிலைகளிலும் இலவச கல்வியை தந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மாணவ செல்வங்கள், வசதி படைத்த மாணவ செல்வங்கள் கையில் இருக்கின்ற கல்வி உபகரணங்கள் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், ஏழை எளிய மாணவர்கள் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று 16 வகையான கல்வி உபகரணை அவர்கள் கையிலே தந்தார்கள். வருடத்திற்கு 4 சீருடைகள், காலணிகள், இப்படி பல கல்வி உபகரணங்களை மாணவ செல்வங்கள் படித்து வைத்து உயர்கல்வியில் மாண்புமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் 52% உயர்கல்விக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை மாண்புமிகு அம்மா அவர்கள் கல்வித்துறைக்கு ஆற்றினார்கள் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.